அண்ணே, பணத்தையும் சொத்தையும் மட்டும்தான் பிரிக்க போறோம். நம்மள யாராலும் பிரிக்க முடியாதுன்னு தம்பி. பிரிக்க முடியாதா? பிரிச்சு காட்டுறேன். திரிய பத்த வச்சாச்சு, அணுகுண்டு வெடிக்காமலா போயிடும்? நீலம்பரி, நீலம்பரி, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ப்ளீஸ் நீலாம்பரி, இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்படிகலிங்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கைலாஷ், லிங்கத்தை பிரசன்ட் பண்ணி என் கோவத்தை போக்கிடலான்னு பாக்குறியா? கோவமா? எது கோவம்? யார் மேல கோவம்? தெரியாத மாதிரி பேசாத. குருஜி கிட்ட நீ பிஹேவ் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் அவ்வளவு தடுத்தும் உனக்கு உன் விஷயம் தான் முக்கியமா போச்சா? ஏன் விஷயமா? என்ன பேசுற நீலாம்பரி? நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் மேரேஜ் பண்ண ஒரு நல்ல நாள் சொல்லுங்கன்னு கேட்டா அது என்னோட தனிப்பட்ட விஷயமா? ஆமா, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம் தான். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கா எப்ப கல்யாணம்னு எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்கியே, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம் தானே? இங்கதான் எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் தொல்லை பண்றீங்க, அதையும் பொறுத்துக்கலாம். ஆனா நான் தெய்வம் மாதிரி மதிக்கிற என் குருநாதர் கிட்ட ஆகிய பண்ணீங்களே, அது என்னால பொறுத்துக்கவே முடியாது கைலாஷ். சாரி நீலாம்பரி, நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உங்க மன்னிப்புல எனக்கு தேவையில்லை, அது நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அப்ப நான் என்னதான் பண்றது? நீலாம்பரி, சாரி நீலாம்பரி, என்னோட முட்டாள்தனம் இப்போதான் எனக்கு புரியுது. நான் இப்பவே போய் குருநாதரை பார்த்து என் தப்ப மன்னிச்சிருங்கன்னு அவர் காலில் விழுந்து கேட்டுட்டு வரேன். கைலாஷ், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அவசரம் தான். ஏன் இப்படி காலில் வெந்நீர் ஊத்திக்கிட்ட மாதிரி பறக்குறீங்க? எந்த விஷயத்தையும் நினைச்ச உடனே செஞ்சிடணும்னு துடிக்கிறீங்க. உங்களை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? சரி, நான் என்னதான் பண்ணட்டும்? இந்நேரத்துல போய் குருநாதரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், காலையில பாத்துக்கலாம். நீலாம்பரி, கொஞ்சம் சிரிக்கலாமே. நீ பண்ணதான் கரெக்ட் கரெக்ட். ஏக்கா, ஏக்கா. மதினி, மதினி. என்னடி வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு? எப்படி தெரியும்? முத கண்ணுல இருக்கிற கர்மத்தை காட்டுங்க. ஆனா தீபா குட்டிக்கு தான் நிக்கிறா. அப்பா எங்கம்மா? அப்பா வெளில போயிருக்காரு மாமா. ரொம்ப வசதியா போச்சு. ஏக்கா, வாக்கா வாக்கா வாக்கா, வா வா வா. ஏய், கொண்டு வந்தெல்லாம் மாறிட்டு எடுத்து கொடு கொடு கொடு. ஏன் மதினி, நல்லா இருக்கீங்களா? பால் பாத்திரத்தை பார்த்து பால் கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் என் கையால அதிர்சம் சுட்டு கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க மதினி. எடு, பாத்துடு பாத்துடு. இந்தாமா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏக்கா, இந்தாக்கா. ஏக்கா ஒரு மாதிரியா இருக்க? ஏக்கா சின்ன மச்சான் தான் சொத்தை பிரிச்சு பங்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏக்கா ஏதோ பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்க? சோகமா இல்லாம பின்ன எப்படி இருப்பாங்க? அவர்தான் வாயிலே வடை சுட்டு போட்டு போயிட்டாரே. சொன்ன மாதிரி சொத்துல பங்கு குடுக்கறாங்களோ என்னமோன்ற பயத்துல இருப்பாங்க இல்ல மதினி? ஏக்கா இத நினைச்சாக்கா பயந்துகிட்டு இருக்க?
இந்த சொத்துல பங்கு மட்டும் இல்லக்கா, முழு சொத்தும் உனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன்க்கா. அட ஆமா மதினி, என் புருஷன் அருமையான பிளான் வச்சிருக்காரு. அது என்னன்னு தான் கேளுங்களேன். யக்கோ, நான் சொல்ற பிளானை மட்டும் நீ ஃபாலோ பண்ணன்னு வச்சுக்க, சின்ன மச்சான் முழு சொத்தையும் நமக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாருக்கா. டேய், என்னடா சொல்ற? முழு சொத்தையும் எங்களுக்கே எழுதி கொடுத்துட்டா அப்புறம் என் தங்கச்சி ராஜலட்சுமி என்னடா பண்ணுவா? வேணாடா, வேணாம். நான் இது வரைக்கும் அவரோட அந்த மாதிரி பேசினதே இல்ல. அவர்கிட்ட போய் உங்க தம்பி சொத்துல பங்கு கொடுத்தாரான்னு கேட்டேன். அதுவே இன்னும் என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. இதுல முழு சொத்தை வேற கேட்கணும்னு சொல்றியே, வேணாண்டா. நான் அந்த பாவத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஏக்கா, இவ்வளவு தங்கச்சி தங்கச்சின்னு பரிதாபப்பட்டு பேசுறியே, அவ என்னைக்காவது ஒரு நாள் அக்கான்னு பரிதாபப்பட்டு பேசியிருப்பாளா? அவ ராஜலட்சுமிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பாருக்கா. அட நீங்க வேற மாமா, சின்ன அண்ணனுக்கு விவரம் பத்தாதான் என்ன, எவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் சொல்லிதான் தெரியுமா தான் அண்ணன் வேலைக்கார மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு சொத்த பங்கு கொடுக்கணும்ன்றவரே அன்னைக்கே கொடுத்திருந்தாருனா இன்னைக்கு அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்டிருக்காதுல்ல. ஏக்கா, நான் உனக்கு ஒண்ணு விட்ட தம்பிதான்க்கா. ஆனா உங்க ரெண்டு பேரையும் நான் என் கூட பிறந்த அக்கா மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு என் ரெண்டு கண்ணு மாதிரிக்கா. ஏதோ அந்த சம்மந்திக்காரு அப்படி ஒரு கேள்வி கேட்டதாலதான் நான் இப்படி எல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கேன்க்கா. ஏக்கா, பிரித்தியோட அம்மா அப்படி ஒரு கேள்வி கேட்ட பிறகுதான் சின்ன மச்சாங்கிட்ட பெரிய மச்சான் வேலைக்கார மாதிரி மட்டுமல்ல அடிமையாவே வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுக்கா. ஏக்கா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ மீளணும்னா, கோடீஸ்வரன் குடும்பத்துக்கு உண்டான தகுதி உனக்கு வரணும்னா, ரமேஷ் பையனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, மொட்டை மச்சாங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் கேட்டு வாங்கணும்க்கா. அட ஆமா மதினி, இன்னும் என் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன அண்ணங்கிட்ட பேசாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வர வேண்டியதுதான். அக்கா, இன்னும் என்னக்கா யோசனை? அக்கா சின்ன மச்சான் சாதாரண ஆள் இல்லக்கா, மிகப்பெரிய புத்திசாலி, பிசினஸ்ல கிங் மேக்கர். அவர் எப்படியாவது சம்பாதிச்சுக்குவாருக்கா. நம்ம பெரிய மச்சான் அப்படியாக்கா, கிளிப்புள்ள மாதிரிக்கா, சொன்ன வேலையை தான் செய்வார். அக்கா, இப்படிப்பட்ட பெரிய மச்சானால சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு. அதனால உன்னோட எதிர்காலத்தையும் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. சின்ன மச்சான் உங்களுக்கு சொத்தை பங்கு வச்சு தாரேன்னு சொல்றாரு. இந்த பேச்ச சாக்கா வச்சு சின்ன மச்சான் இருக்க சொத்தை பூரா எழுதி வாங்கி இருக்கா. ஏன் சொல்றேன்னா, சின்ன மச்சானுக்கு இந்த சொத்து போக வெளியில நிறைய சொத்துக்கள் கிடக்குன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. மதினி, என் புருஷன் சொல்றது உண்மைதான். நீங்க யார் வயித்துல அடிச்சு புடுங்குனீங்க? பெரியண்ணை சம்பாரிச்ச சொத்தை தானே நீங்க கேக்குறீங்க. அவர் அடிக்கடி சொல்லுவாரே, நானும் எங்க அண்ணனும் ராமன் லட்சுமணன். அது உண்மைன்னா அவரை கேட்காமலே உங்களுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கணும்ல. உங்களுக்கு எழுதி வைக்கிறனால அவர் என்ன நடுத்தருவுல போய் நிக்க போறாரா? அவர் தான் பிசினஸ் மேனாச்சே, மறுபடியும் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்க போறாரு. வணக்கம் குருஜி. கைலாஷ், எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே,
ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்க? என்னை மன்னிச்சிருங்க குருஜி. நேத்து நீங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தப்ப நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். அதை நீங்க மனசுல வச்ச கூடாது. நான் ஏதோ ஒரு அவசரத்துல அப்படி நடந்துக்கிட்டேன். பட் அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நீலாம்பரி எனக்கு புரிய வச்சுட்டா. என்னை மன்னிச்சிருங்க குருஜி. இனி நான் எந்த விஷயத்திலையும் அவசரப்படவே மாட்டேன். இன்னைக்கு எங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தரதா சொல்லியிருந்தீங்க. அது நீங்க சொல்லிட்டா நாங்க சந்தோஷப்படுவோம். என்ன கைலாஷ், இப்பதான் எந்த விஷயத்திலையும் அவசரப்படவே மாட்டேன்னு சொன்ன, அடுத்த வினாடியே அதை மறந்துட்டியப்பா. அது அது இது முக்கியமான விஷயமாச்சே, அதான். இல்ல கைலாஷ், எதுவா இருந்தாலும் நீ அவசரப்படவே கூடாது. பொறுமையத்தான் கடைபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்க கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். திருமணம்ங்கிறது கடவுளா பார்த்து நடத்தி வைக்க வேண்டிய ஒரு விஷயம்பா. இல்ல குருஜி, இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்றது மட்டும்தான் கடவுளோட வேலை. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மள மாதிரி மனுஷங்களோட வேலை. கைலாஷ், என்ன பேசுறீங்க? கரெக்டா தான் பேசுற நீலாம்பரி. என்ன குருஜி, நான் சொன்னது சரிதானே? சரிதான். இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்றது கடவுள் தான். அவர் உனக்கும் நீலாம்பரிக்கும் திருமணம்னு இன்னும் முடிவு பண்ணலையேப்பா. நீலாம்பரி சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குப்பா. அதுக்குள்ள அவளை எப்படி திருமண பந்தத்துக்குள்ள தள்ள முடியும்? கைலாஷ், உன்னோட திருமண ஆசைய நீ மறந்துரு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். குருஜி நில்லுங்க. குருஜி, எங்க கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணலன்னு கடவுள் உங்ககிட்ட செல்போன்ல சொன்னாரா, இல்ல இமெயில் அனுப்புனாரா? அட்லீஸ்ட் கனவுலையாச்சும் வந்து சொன்னாரா? எதுக்காக கடவுள் பேரை சொல்லி எங்க கல்யாணத்துக்கு முட்டுக்கட்ட போறீங்க? கைலாஷ், என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குருஜி, இவர் பேசினது மனசுல வச்சுக்காதீங்க. ஏன் பயப்படுற நீலாம்பரி? இவர் என்ன கடவுளா? நம்ம கல்யாணத்தை இவர் தடுத்து நிறுத்திடுவாரா? வேண்டாம் கைலாஷ், நீ வரம்பு மீறி பேசுற. பேசாம இரு. முடியாது நீலாம்பரி. இந்த ஆள் என்னமோ தன்னை கடவுளா நினைச்சுக்கிட்டு நம்ம கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணலங்கிறாரு. அதை கேட்டுட்டு நீயும் தலையாட்டிக்கிட்டு நிக்கிற. என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. ஒண்ணு இப்ப தேதி சொல்லட்டும், இல்லனா இந்த ஆளு வேணாம், இவர் சொல்ற தேதி வேணான்னு தூக்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். கைலாஷ், முட்டாளா நீ? நாங்களாம் தெய்வமா மதிக்கிற குருநாதரை வாய்க்கு வந்தபடி தரக்குறைவா பேசுற. முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுங்கிறல்ல. கைலாஷ், குருஜி, கைலாஷ் ஏதோ தப்பா பேசிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கைலாஷோட கோபத்திலையும் நியாயம் இருக்குமா? அவனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது? உன் மேல அவன் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பால தானே. ஆண்டவன் மேல தீவிர பக்தி இருக்கிறதுனால தானே நாம ஆண்டவனையே கோவிச்சுக்கிறோம். பித்தனேன்னெல்லாம் கூப்பிடுறோம் இல்லையா? அத மாதிரிதாம்மா இதுவும். நீலாம்பரி, கைலாஷ் மேல கோவப்படாதம்மா. எல்லார் முன்னாடியும் நீ அவனை அடிக்க கைவாங்கனே இல்லையா? அந்த அவமானத்துலதான் அப்படி போறான். நீ போய் அவனை சமாதானப்படுத்துமா.
குருஜி, நீலாம்பரியோட கல்யாணத்தை பத்தி கடவுளே முடிவு பண்ணலன்னு சொல்றீங்களே, அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க எதுதான் தடையா இருக்கு? விதி விதிதான் தடையா இருக்கு விஸ்வநாதா. என்ன அண்ணி, ஏன் தயங்குறீங்க? என்ன வேணுமோ கேளுங்க. சொத்து வேணும்னு தானே கேட்க வந்திருக்கீங்க, வேண்டியதை கேளுங்க. இப்ப நாங்க குடியிருக்கிற பங்களா எங்களுக்கே வேணும். அது மட்டும் இல்லாம நுங்கம்பாக்கம் பங்களாவும் எங்களுக்கே வேணும். வடபணியில் புதுசாக கட்டியிருக்கிற காம்ப்ளெக்ஸும் அப்பார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருங்க சத்தப்பா. இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்க ஷிப்யார்ட் பிசினஸ் மொத்தமா எங்ககிட்டயே கொடுத்துருங்க. சித்தப்பா, மதுரையில் இருக்கிற பூஜா அபார்ட்மெண்ட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருங்க. ஆக மொத்தம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் உங்களுக்கே வேணும்னு கேக்குறீங்க.